ஏன்னா அண்ணாமலை வன்மத்துடன் பேசுகிறார், தனிமனித தாக்குதலில் இறங்குகிறார். அதனால எடப்பாடியார் தான் சுதாரித்திருக்க வேண்டும். அவர் தவறு செய்து விட்டார். தன் தகுதி என்ன என்பதை எடப்பாடியார் இன்னமும் நன்றாக உணர வேண்டும். அவர் ஏங்க பதில் சொல்லணும் அண்ணாமலைக்கு? அதுவும் இது முழுக்க முழுக்க தனிமனித தாக்குதல் போது நீங்கள் ஏன் பதில் சொல்றீங்க? உங்கள் கட்சியில் 3 படி கீழே இருக்கும் பதில் சொல்லணும். நீங்கள் இதுக்கு பதில் நீங்கள் அண்ணாமலையை என்கேஜ் பண்ணீங்கன்னா தோத்து தான் போவீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்பர் எதிர்க்கட்சியாக செயல்படுகிறார்களா? என்னத்த எதிர்க்கட்சியாக செயல்பட? அதுதான் அவர் ப்ராப்பராக எதிர்க்கட்சியாக செயல்படாததோட விளைவு தான் இவர் கூட எல்லாம் அவர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. தன்னுடைய நலன் கருதியாவது திமுக வலிமையான அண்ணா திமுகவை விரும்பணும். ஏன்னா அண்ணா திமுகவை வெக்கேட் பண்ணுற ஸ்பேஸை பிஜேபி இட்டு நிரப்பும். ஜெயலலிதாவுக்கு பிந்தைய அதிமுக இருக்கக்கூடிய கண்டிஷனை வச்சு நான் சொல்கிறேன், கணிசமாக பிஜேபியால் இங்கே வளர முடியும். வளராமல் இருக்கிறது நல்லது தமிழ்நாட்டுக்கு, அது வேறு. ஆனால் அண்ணாமலை செய்கிற தவறுகளால் தான் அது வளராமல் இருக்குது. ஒரு ரகசிய சர்வே தாவேகாவுக்கு 10% ஓட்டு அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பரில் ஹெட்லைனாக வந்திருக்கு. அப்படியான ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தாவேகாவுக்கு ஆமாம், தினமலரில் வந்த சர்வே அது. அவர் தனியாக நின்னார்னா 26 சைபர். விஜய் தனியாக போகிறாருன்னா 5 முனை போட்டி கன்ஃபார்ம்டு. மினிமம் 200 சீட்ஸ் திமுக அலையன்ஸ்க்கு கன்ஃபார்ம். முதல் தேர்தலில் தன்னுடைய பலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தாவேகா ஏன் தனியாக போட்டியிடக்கூடாது? பார்வை இல்லை, அவர் என்னவாக விரும்புகிறாருன்றதை பொறுத்த விஷயம் அது. அவர் சார்பாக நான் யோசிக்க முடியாது. நான் என்ன நடக்கும்னு சொல்கிறேன். எப்படி மக்கள் நல கூட்டணியை ஒன்று ஃபார்ம் பண்ணாங்களோ அது மாதிரியான ஒரு விஷயத்துல விஜய முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற ஒரு குணம், அதாவது அதிமுக கூட்டணி இல்லாம அந்த வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற மாதிரி. உங்க கேள்வியிலே பதில் இருக்கு கிலோ. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? இங்க தமிழ்நாடு அரசியல்ல அதிமுக பாஜக அப்படிங்கிற அந்த மோதல் போக்குல இப்போ மறுபடியும் ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி விமர்சிச்சுக்கிறது. உழைக்காமல் பதவிக்கு வந்தவர்னு அண்ணாமலை இபிஎஸ் அவர்கள் சொல்வதும், அதற்கு தகுதி இல்லை, தற்குறி, இந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணி அண்ணாமலை பதிலடி கொடுக்கறதுமான இந்த போக்கு மீண்டும் எந்த ஒரு விஷயத்த இல்லை இதுல எடப்பாடியார் கொஞ்சம் நிலை தடுமாறி இருக்கிறார் தான் நான் நினைக்கிறேன். அண்ணாமலைக்கு அவர் பதில் சொல்லவே கூடாது. அதன் மூலம் தன்னுடைய தரத்தை அவர் குறைத்து கொண்டார். அவர் கட்சியில் 3 படி கீழே இருக்கவங்களை வச்சு பதில் சொல்லியிருக்கணும். ஏன்னா அண்ணாமலை வன்மத்துடன் பேசுகிறார், தனிமனித தாக்குதலில் இறங்குகிறார். அதனால எடப்பாடியார் தான் சுதாரித்திருக்க வேண்டும். அவர் தவறு செய்து விட்டார். இது இப்போ லாவணி கச்சேரியாக மாறி போச்சு. தூத்து மேமேன்வாங்க. ரொம்ப சகதியில் இறங்கி 2 பேரும் சண்டை போடுற லெவலுக்கு ஆகிப்போச்சு. அண்ணாமலை தெளிவாக தன்னோட எதிரி அதிமுக தான், பிஜேபி இல்லைன்னு அவர் காமிச்சுக்கிட்டார். இப்போ தெளிவாகவே வந்துட்டார் அவர் அதனால் இது இன்னும் மோசமாக போகும். இன்னும் மோசமான நிலைமைக்கு இந்த சண்டை போகும். திமுக இதை ரசிக்கும். ஏன்னா இப்போ இந்த விஷயம் மூலமாக மறுபடியும், அதாவது இப்போ திரும்பவும் இதனால பாஜகவுக்கோ இல்லை அதிமுகவுக்கோ, குறிப்பாக அதிமுகவுக்கு இன்னும் ஒரு வகையான அவப்பெயர்கள் ஏற்படும். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் தேவையில்லாமல் அது டச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அது அதிமுகவே எந்த வகையிலாவது பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? அதிமுக ஏற்கனவே பாதிக்கப்பட்டு தான் கிடக்குது. 20% ஓட்டு தான். 12 சீட்டில் 3வது இடம் போயிருக்காங்க அவங்க. இவர் பண்ணுற பெரிய தப்பு, எடப்பாடி பண்ணுற பெரிய தப்பு, அண்ணாமலைக்கெல்லாம் அவர் பதில் சொல்லக்கூடாது. தன் தகுதி என்ன என்பதை எடப்பாடியார் இன்னமும் நன்றாக உணர வேண்டும். அவர் ஏங்க பதில் சொல்லணும் அண்ணாமலைக்கு? அண்ணாமலை வயசே 40ங்க. 1984 பிறந்தவர் அவர். எடப்பாடி கிட்டத்தட்ட 70 வயசு ஆக போகுது. அவர் அனுபவம் கூட ஒரு வயசு கிடையாதுங்க. இவருக்கு எதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு? அதுவும் இது முழுக்க முழுக்க தனிமனித தாக்குதல் போது நீங்கள் ஏன் பதில் சொல்கிறீங்க? உங்கள் கட்சியில் 3 படி கீழே இருக்கும் பதில் சொல்லணும். நீங்கள் இதுக்கு பதில், நீங்கள் அண்ணாமலையை என்கேஜ் பண்ணீங்கன்னா தோற்று தான் போவீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் தரத்துக்கு கீழானவர்களுடன் நீங்கள் என்று மோத ஆரம்பிக்கிறீர்களோ அப்போ நீங்கள் தோற்று தான் போவீங்க. யாராக இருந்தாலும் உயர்ந்த இடத்துல இருக்கவங்க அந்த லெவலில் தான் மோதணும். சொல்லுவாங்க, அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தி ஒரு பிக் பாக்கெட்டை ஹேண்டில் பண்ண முடியாது, ஒரு கான்ஸ்டபிள் தான் ஹேண்டில் பண்ண முடியும். அந்த மாதிரி நீ உயர்ந்த இடத்துல இருக்க எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், நீங்கள் எதுக்கு அண்ணாமலை கூட போய் தூத்து மேமே சண்டை போடுறீங்க? நீங்கள் பதிலே சொல்லக்கூடாது சார். தன்னுடைய உயரம் என்ன என்பது எடப்பாடிக்கே தெரியவில்லை. அதனால தான் அவர் இந்த தவறை செய்து கொண்டிருக்கிறார். அண்ணாமலை தெளிவாக இருக்காருங்க. 2 திராவிட கட்சியில் ஒன்று ஒழிக்கணுன்றாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 21 அவர் இதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முதல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அண்ணாமலை சொன்னது தான், இனிமேல் தமிழக அரசில் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் என்று தான் இருக்கும், பிஜேபிக்கும் திமுகவுக்கும் தான் இருக்கும், திமுக அண்ணா திமுகன்னு இருக்காதுன்னு தெளிவாக சொன்னார்.
24 கூட்டணியை உடைச்சது கூட அந்த நோக்கத்தில் தான். ஜெயலலிதா கருணாநிதி மறைவுக்கு பிறகு இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய வெற்றிடத்தை 2 திராவிட கட்சியில் ஒன்றை ஒழிச்சிடலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. அதிமுக பலவீனமாயிட்டு இருக்கு. அதை இன்னும் பலவீனமாக்கிட்டா அரசியல் யுத்தத்தை டிஎம்கே பிஜேபி என்று கொண்டு போக வேண்டும் என்று அண்ணாமலை நினைக்கிறார். அவருடைய முதல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே அவர் அதைத்தான் சொன்னார். அதன் பிறகு அவருடைய செயல் திட்டங்கள் எண்மண் மக்கள் யாத்திரையில் எல்லாம் அவர் அதை தான் செஞ்சார். அவருடைய யாத்திரையின் துவக்கத்தில் அமித்ஷா ராமேஸ்வரத்தில் வந்து தொடங்கி வைக்கும்போது சரியாக ஒரு ஆண்டுக்கு முன்பு அதிமுக தம் பிரதிநிதி அனுப்பிச்சு. ஆர்பி உதயகுமார் போனார். எந்த கட்சியும் செய்யாது. ஒரு மாநிலத்தில் பிரதான கட்சி இன்னொருத்தர் கட்சி வளர விரும்புதுன்னு போது அந்த பாத யாத்திரையில் போய் அவங்க கலந்துக்க மாட்டாங்க. இப்போ செல்வ பெருந்தங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸை வளர்க்குறதுக்கு ஒரு பாத யாத்திரை நடத்துகிறாரு. ராகுல் காந்தி வந்து அதை தொடங்கி வைக்கிறாரு. அந்த மேடையில் திமுக இருக்குமா? வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பில்லை ராஜா. சீமான் பாஷையில் சொன்னால் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே கிடையாது. ஆனால் அதிமுக அனுப்பிச்சு. சரி, போனார் பாத யாத்திரை. அவர் என்ன 4வது நாளே அதிமுக உள்விவகாரத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். அதனோட தொடர்ச்சியாக தானே அந்த பாத யாத்திரை நடந்துகிட்டு இருக்கும்போது கூட்டணி உடஞ்சுது. எல்லாரும் கூட்டணி உடஞ்சோன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ சேர்ந்துப்பாங்கன்னாங்க. இல்லையே, கடைசி வரைக்கும் இல்லாமல் தானே போச்சு. அதனால அண்ணாமலை ஒரு தெளிவான பாலிசியில் தான் போறாரு. இவங்க ஏடிஎம்கே நிலை தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய உயரம் என்ன என்பதை அவர் அறிந்து கொள்ள வேண்டும். தான் ஒரு முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர், ஷேடோ சீஃப் மினிஸ்டருங்க. அவர் முதலமைச்சருக்கு இணையான அந்தஸ்து உண்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு. டெல்லியில் எப்படி ராகுல் காந்திக்கு பிரைம் மினிஸ்டருக்கு ஈக்குவலான ஷேடோ பிரைம் மினிஸ்டர் ஸ்டேட்டஸோ அந்த ஸ்டேட்டஸ் தான் இங்கேயும். அப்போ எதுக்கு போய் இவங்க கூடலாம் சண்டை போடுறாரு அவர்? ஆகவே இந்த விவகாரத்தை கையாள தெரியாமல் கையாண்டு எடப்பாடி பழனிசாமி தானே தன்னை சிக்கலில் ஆழ்த்திக் கொள்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். அவர் செய்ய வேண்டிய வேலைகள்ன்றது நிறைய இருக்கு அவருடைய பொறுப்புக்காக. ஆனா ஒரு ப்ராப்பர் எதிர்க்கட்சியாக செயல்படுகிறார்களா? என்னத்த எதிர்க்கட்சியா செயல்பட்டார்? அதுதான் அவர் ப்ராப்பரா எதிர்க்கட்சியா செயல்படாததோட விளைவு தான் இவர் கூட எல்லாம் அவர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஏங்க, எடப்பாடி சிஎம்மா இருக்கும்போது ஸ்டாலின் வந்து பிரமாதமான எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டாருங்க. ஒவ்வொரு நாளும் குடைச்சல் கொடுத்தாருங்க. ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை உண்டாக்குனாரு. கவர்னர் போய் வந்து மாவட்டங்கள்ல ஆய்வு கூட்டம் நடத்துறாருன்னா அங்க அதிமுக வரதுக்கு முன்னால அதிமுக வரவே வராது. திமுக இருந்தால் 300 பேர் நின்று கவர்னருக்கு எதிராக கொடி காட்டுவோம். இது மாநில உரிமைகளில் தலையிடுற விஷயம்னு தினம் பிரச்சனை பண்ணுவாங்க. அதே மாதிரி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, இதில் கஸ்டோடியல் டெத்து, நெல்லையில் சாத்தாங்குளம் கஸ்டோடியல் டெத், அப்புறம் பொள்ளாச்சி பாலியல் வன்முறை, இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாங்க. அக்ரஸிவான எதிர்கட்சியாக திமுக இருந்தது. மக்கள் பிரச்சனை எடுத்து போராடினாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? இதோ கொரமண்டல் விஷவாயு கசிவு சாதாரண ஒரு ஆன்லைன் பப்ளிகேஷனுங்க. நியூஸ் மினிட்ல ஷபீர் அகமது அவங்க டீம் தாங்க அதை வெளியில் கொண்டு வருது. விஷவாயு கசியுதுங்க. விஷவாயு கசிஞ்சு மக்கள் வந்து அதனால் பாதிக்கப்பட்டு போபால் மாதிரி ட்ராஜடி. மக்கள் வந்து போராடிக்கிட்டே இருக்காங்க. 50 நாள் போராட்டத்துக்கு பிறகு அந்த கம்பெனி அங்கே போய் போராடுறவனுக்கு காசு கொடுத்து போராட்டத்தை வாபஸ் வாங்க வைக்கிறான். 100 நாள் போராட்டத்துக்கு பிறகு தான் அது தெரியுது. தனியார் நிறுவனம் மக்களுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க. அதை நஷ்ட ஈடுன்ற போர்வையில் லோக்கல் எம்எல்ஏ உட்காந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்புறாரு. இதை நியூஸ் மினிட்ல போடுறான். அது எவ்வளோ பெரிய நியூஸு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் பிக்கப் பண்ணல, எதிர்கட்சியும் பிக்கப் பண்ணல. அவங்க போட்டது ஹிந்துவில் எடுத்து போட்ட பிறகு நேற்று கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணுது. கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணோன்னே சீமானு, அன்புமணி எல்லாரும் கொரமண்டல் நிறுவனத்தை மூடுன்றாங்க. இது எவ்வளோ பெரிய பிரச்சனை. இதே திமுக எதிர்கட்சியாக இருந்தால் இந்த பிரச்சனையை லட்டு மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு எதிர்கட்சியாக திறம்பட செயல்பட வேண்டிய வாய்ப்பை அதிமுக நழுவ விட்டு அண்ணாமலை கூட சண்டை போட்டு உட்காந்துருக்கு. இந்த விவகாரத்தில் அப்போ வச்சு பார்க்கும்போது நான் இந்த பகுதியில் நிறைவாக கேட்க நினைக்கிறது, அப்போ அதிமுக பாஜக 2 கட்சிகளினுடைய தமிழ்நாட்டில் எதிர்காலம் எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? அது திமுக செய்யக்கூடிய தவறுகளை பொறுத்ததுங்க. சரி, எனி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர். எந்த கவர்மெண்ட்டுமே 5 வருஷத்துல வந்து அன்பாப்புலராக மாறும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனி கவர்மெண்ட் அன்பாப்புலர் வில் பிகம் அன்பாப்புலர் டே பை டே, வீக் பை வீக், மந்த் பை மந்த்னுவாங்க. அப்போ அந்த அரசுக்கு எதிரான அதிருப்தி யார்கிட்ட போக போகுது? அப்புறம் ஏடிஎம்கேன்றது ஓட் பேங்க். அதை புரிஞ்சுக்கோங்க. ஏடிஎம்கேன்றது ஜெயலலிதாவோ சசிகலாவோ எடப்பாடியோ ஓபிஎஸ்ஓ கிடையாது. அது 90% ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க். 10% தான் மற்ற ஆஸ்பெக்ட்ஸ். அந்த ஓட் பேங்க்கு அதிமுக பலவீனம் அடையும் போது அதோட 90% ஓட் பேங்க் திமுகவுக்கு போகாது. அது எங்கே போகும்? பிஜேபிக்கு போவோம், சீமானுக்கு போவோம், விஜய்க்கு போவோம், துண்டு துண்டாக போவோம். இதை தான் கவலை பண்ணோம். பிஜேபிக்கு அது போகுதுன்னா அது கவலைப்பட வேண்டிய விஷயம். திமுக இன் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட் தே ஷுட் என்ஷூர் அ ஸ்ட்ராங் ஏடிஎம்கே. தன்னுடைய நலன் கருதியாவது திமுக வலிமையான அதிமுகவை விரும்பணும். ஏன்னா அதிமுக வெக்கேட் பண்ணுற ஸ்பேஸை பிஜேபி இட்டு நிரப்பும். இங்கே அண்ணாமலை சரியில்லைங்க. அவர் ஏதோ பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. தனிப்பட்ட வன்மத்தில் அவர் பேசுகிறாரு. இப்போ எடப்பாடியை பற்றி அவர் பேசுறதுலாம் தனிப்பட்ட வன்மம். 2வது அவருக்கு பொறுமை இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி
தான் ஆயுள்ள வளராதுன்னு அவர் நம்புறாரு. அதனால் அவர் கண்டபடி பேசுகிறாரு. ஆனால் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு பிஜேபி இங்கே ஒர்க் பண்ணாங்கன்னா, ஜெயலலிதாவுக்கு பிந்தைய அதிமுக இருக்கக்கூடிய கண்டிஷனை வச்சு நான் சொல்கிறேன், கணிசமாக பிஜேபியால் இங்கே வளர முடியும். வளராமல் இருக்கிறது நல்லது தமிழ்நாட்டுக்கு, அது வேற. ஆனால் அண்ணாமலை செய்கிற தவறுகளால் தான் அது வளராமல் இருக்குது. அந்த ஓட் பேங்க் இருக்குல்ல கோபி, ஸ்ட்ராங் ஆன்டி-டிஎம்கே ஓட் பேங்க், அது வந்து எந்த கட்டத்துலேயும் திமுகவுக்கு போகாது. இந்த ஏடிஎம்கே வலு இழக்குது. இனிமேல் எடப்பாடியை நம்பி பிரயோஜனம் இல்லை. இவங்க ஒருத்தருக்குள்ளே அடிச்சுக்கின்னு உருள்றாங்க, ஓட்டு போட்டு பிரயோஜனம் இல்லை. இன்னும் சுக்கலாக உடையுது. எடப்பாடியை எதிர்த்து இன்னும் 4 பேர் வெளியில் வராங்க, 4 மந்திரி 6 மந்திரி வெளியில் வரான். அதிமுக இன்னமும் உடையுதுன்னா கூட அந்த ஓட் பேங்க் வந்து இங்கேயும் அங்கேயும் ஊசலாடுமே தவிர திமுகவுக்கு போகாது. ஆனால் அந்த இடத்த மொள்ள பிஜேபி விட்டு நிரப்பும். இது ரொம்ப ஆபத்தானது. அப்படி இல்லையா, பிஜேபி தன்மைகளை தனக்குள்ளே உள்வாங்கக்கூடிய திமுக அதை தனதானதாக ஆக்கிக்கொள்ளும். அதுக்கு திமுகவே இருக்க வேணாமே. பிஜேபியோட கோர் ஓட் பேங்க், பிஜேபியோட கோர் ஐடியாலஜியை, கல்வியில் போய் மதத்தை பரப்பக்கூடிய ஒரு மோசமான ஐடியாலஜியை நினச்சே பார்க்க முடியாத அவலத்தை திமுக செய்யும்னா எதுக்காக திமுக இருக்கணும்? இது யாருமே நினச்சி பார்க்காததுங்க. பகவத்கீதையை பள்ளிகளில் கல்லூரிகளில் போடுறதும் திரும்ப திரும்ப அங்கே தான் வந்து நின்று பேசி ஆகணும். ஏன்னா இது எவ்வளோ பெரிய காம்ப்ரமைஸ். ஏடிஎம்கே இதை கூட பெரிய அளவு கலைஞர் பிஜேபியோட கூட்டணியில் இருந்தப்ப கூட இந்த மாதிரி தவறுகளை செய்யலை. 4 வருஷம் கூட்டணியில் இருந்தார். அவருக்கு வேற வழி இல்லாமல் இருந்தார். ஏன்னா ஜெயலலிதா அவங்க கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணணும், டிஸ்மிஸ் பண்ணணும்னு கேட்டாங்க. 18 எம்பியை வச்சு வாஜ்பாய் முடியாததுனால அவர் கட்சி கவர்மெண்ட்டு கவுந்தது. நமக்காக அவர் ஆட்சி அழைக்கிறார், நம்ம காப்பாற்றலான்ட்டு அவர் போனார். பொது செயல் திட்டத்தை வச்சு தான் அவர் உள்ளே இருந்தார். இந்த மாதிரி கல்வியில் இது ரொம்ப ரொம்ப கொடுமையானதுங்க. ஒரு மசூதியை இடிக்கிறத விட மோசமானது கல்வியில் கொண்டு வந்து சமய சார்புள்ள பாடத்திட்டத்தை சேர்க்கறது. ஒரு வழிபாட்டு தலத்தை இடிக்கிறத விட மோசமானது ஒரு கல்வியில் பள்ளி பாடத்திட்டத்தில் கரிக்குலத்தில் நீ வந்து சமய கல்வியை புகுத்துறது. ஏன்னா பிஞ்சிலேயே விஷத்தை விதைக்கிற. அதுதான் நாளைக்கு வளர்ந்து எம்எல்ஏவா, எம்பியா, ஐஏஎஸ், ஐபிஎஸ்ஸா, ஜட்ஜா, பத்திரிகாரனா போய் நிற்க போகுது. குருத்துக்கள் அங்கே கொண்டு போய் நீ விஷத்தை விதைக்கிற. இது கோர் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி. அதை செய்யுது திமுக. ஏற்று கேட்கறதுக்கு ஆள் இல்லை. கூட்டணி கட்சியெல்லாம் புலம்புறான், புழுங்குறான், எவ்வளோ கேட்க முடியலையாங்க. விசிகா கொடி கம்பத்தை ஆட்டிட்டாங்கன்னு போய் போராடுறீங்களா? இதுக்கு போராடுங்க சார். திருமாவும் ரவியும் இதுக்கு போராடணும். இது சும்மா அப்படியே ட்விட்டரில் எக்ஸ் தளத்தில் அப்படியே பதிவு பண்ணிட்டு போயிடுற விஷயம், கடந்து போகிற விஷயம் கிடையாது. அப்போ கோர் ஐடியாலஜியில் இங்கே காம்ப்ரமைஸ் நடக்குது. எதுக்காக திமுக கூட்டணியில் இருக்கீங்க? பிஜேபி எதிர்ப்பு தானே உங்களை ஒன்றிணைக்கக்கூடிய சக்தி. அதுவே நிறுத்து போகுதுன்னா அப்புறம் எதுக்காக இந்த கூட்டணின்ற கேள்வி எழுமா எழாதா? இந்த அஜெண்டா வெளிப்படையாக அவங்க வச்ச பிறகு இந்த கூட்டணி உடையணும்லாம் நான் சொல்லலை, சத்தியமாக சொல்ல. எனக்கு எந்த அஜெண்டாவும் கிடையாது. கண்டிப்பாக எனக்கு எந்த அஜெண்டாவும் கிடையாது. இந்தியா பிளாக், இந்தியா அலையன்ஸ் கூட்டணி உறுதியாக இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஆனால் இந்த போக்குகள் உள்ளேயே வரும்னா எதுக்கு அந்த கூட்டணி? கண்ணை விற்று சித்திரம் வாங்குவாரோன்னு நான் பாரதி இல்லையா? கட்சின்னு ஒன்று இருக்கிறதுக்கு ஒரு காரணமும் ஒரு அவசியமும் இருக்கணும்ல. திமுகன்ற ஒரு கட்சி இருக்கணும்னா அதுக்கான தேவையும் அவசியமும் இருக்கணும்ல. கொள்கைன்ற சாராம்சம். அப்ப எதுக்காக இந்த கட்சி வந்ததோ, ஆரம்பிக்கப்பட்டதோ, ஆட்சி அமைஞ்சதோ, அதுக்கான அந்த காரணிகளுக்கு எதிராகவே நீங்க பயணப்பட ஆரம்பிக்கிறீங்கன்னா எதுக்காக உங்களுக்கு ஒரு கட்சி? இந்த கேள்வி வரும் இல்ல. கூட்டணி கட்சிகள் வலுவுடன் இந்த பிரச்சனையை எழுப்பி திமுகவை திசை தெரியாமல் நான் சொல்ல மாட்டேன், பாதை மாறிக்கொண்டிருக்கும் திமுகவை இழுத்து பழையபடி நேர்மையான பாதையில் போக மதசார்பற்ற அரசியலை தொடர இவர்கள் உதவ வேண்டும். இதை கடந்து போகிறாங்க. ஏன்னாங்க இதை போய் இவ்வளோ பெருசாக பேசுகிறீங்க, இந்து சமய அறநிலையத்துறை நடத்துகிற இதில் தாங்க இது போகுது, மற்ற கல்லூரிகளில் இல்லைங்கன்னு அவங்க சப்பக்கட்டு கட்டுவாங்கன்னா அதை விட அயோக்கியத்தனம் வேறு எதுவும் இருக்க முடியாது. மறந்துடாதீங்க, பள்ளிகளில் கல்லூரிகளில் சமய சார்புள்ள கல்வியை போதிப்பது என்பது தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலவேர். அதைத்தான் பிஜேபி விரும்புகிறான். அவன் அடுத்த தலைமுறையை பற்றி யோசிக்கிறான். அடுத்த ஆண்டுடன் ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்ட 100 ஆண்டு. இந்த இடத்துக்கு வரத்துக்கு உனக்கு 100 வருஷம் ஆயிருக்கு. மறந்துடாதீங்க. பள்ளிகள் கல்லூரிகளில் சமய சார்பு உள்ள இலக்கியங்களை கொண்டு போய் வச்சிங்கன்னா என்ன நடக்கும்ன்றதுக்கு இன்னைக்கு இந்தியா இருக்கக்கூடிய நிலைமை ஒரு உதாரணம். ஸோ பல விஷயங்கள் பேசியிருக்கோம் சார். நான் நிறைவாக ஒரு விஷயம் ஃபைனலாக கேட்டணும்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து அந்த தாவேக்கா அதனுடைய கொடி அந்த பாடல்லாம் வெளியிட்டதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதனுடைய இன்னைக்கு ஒரு தொடர்ச்சியான ஒரு நியூஸாக ஒரு ரகசிய சர்வே, தாவேக்காவுக்கு 10% ஓட்டு அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைனா வந்திருக்கு. அப்படியான ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தாவேக்காவுக்கு ஆமாம், தினமலரில் வந்த சர்வே அது. 10% தாவேக்காவுக்கு இருக்குன்றாங்க. என்னுடைய கணிப்பும் அதுதான். 10% அவங்களுக்கு இருக்குது, அவ்வளோதான். அவர் தனியாக நின்னார்னா அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் விஜய் அதிமுகவோட கூட்டணி வச்சார்னா அது திமுகவுக்கு பெரும் நெருக்கடியாக உருவாகும். திமுக பெரிய சர்வேவை தொடர்ந்து 2-3 சர்வே எடுத்திருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டப்படுறேன். விஜய்
வந்தால் என்ன நடக்கும்னு அவங்க கண்டினியூஸாக சர்வே எடுத்துக்கிட்டே இருக்காங்க திமுகவில். அவங்களுக்கு சில கணிப்புகள் இருக்கின்றன. இந்த இதில் வந்திருக்கிறதெல்லாம் வந்து 10% தான், அதுக்கு மேலே இல்லைன்றாங்க. அதில் வந்து ஆனால் சிலதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப மழுப்புறாங்க தினமலர் சர்வேல. அதாவது இன்னும் கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சாருன்னா இன்னும் 2% அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது 12% வச்சு. ஆனால் அவங்க வந்து பிஜேபியோட இணைஞ்சு போகிறது மூலமாக பெரிய லாஸ் இருக்குமானா அதுக்கு கேள்வி இல்லாமல் மழுப்புறாங்க, பதில் இல்லாமல் அந்த சர்வே மழுப்புது. இன்னொரு பாயிண்ட் அதில் என்ன சொல்லியிருக்காங்க, உதயநிதி வரதால் வந்து மக்கள் மத்தியில் அதிருப்தி வருமானா அதுக்கும் சரியான பதில் இல்லாமல் மழுப்புறாங்க. இந்த சர்வே இப்படி ஒன்று எடுத்தாங்கன்னு தினமலர் பேஜ் ஒன்றில் போட்டது அவங்க ஒரு நோக்கத்தோடு தான் தினமலர் போட்டிருக்கான். அதில் சில தகவல்கள் உண்மை, பலது தவறு. பட் கண்டிப்பாக டிஎம்கே அவங்கக்கிட்ட இருக்க பணத்துக்கு, அவங்கக்கிட்ட இருக்க அதிகார பலத்துக்கு, அவங்கக்கிட்ட இருக்க மீடியா பலத்துக்கு அவங்க விஜய் வந்தால் என்ன நடக்கும்னு கண்டினியூஸாக சர்வே எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்கன்னு தான் நானும் நம்புகிறேன். எனக்கு வரக்கூடிய தகவல்களும் அப்படி தான் இருக்குது. என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறது, அவர் அந்த சர்வேல ஒரு பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன், 10லேருந்து 12% மேலே அவருக்கு வாய்ப்பு கிடையாது. அவர் தனியாக நின்னார்னா 26ல் சைபர். ஆனால் அவர் விஜயகாந்த் 2011 தன்னுடைய 2வது தேர்தலில் செஞ்சதை தன்னுடைய முதல் தேர்தலையே விஜய் செய்வாரே ஆனால், அதிமுக கூட்டணி போவாரே ஆனால், அப்போ திமுக அது பெரும் நெருக்கடியாக உருவாகும். விஜய் ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் வச்சார்னா டிஎம்கேக்கு பெரிய சேலஞ்சு. விஜய் தனியாக போறாருன்னா 5 முனை போட்டி கன்ஃபார்ம்டு. திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக எடப்பாடி தலைமையில் ஒரு கூட்டணி, பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி, சீமான் அண்ட் விஜய்னா திமுகவே மினிமம் 200 சீட்ஸ் திமுக அலையன்ஸ்க்கு கன்ஃபார்ம். நம்பர்ஸ் கேம். எப்படி பார்லிமெண்ட்டில் நம்ம அடிக்கடி சொல்லணும், 40 சீட் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், 10 தடவை சொல்லியிருப்பேன் என் வாயில். அந்த மாதிரி 5 முனை போட்டி வந்ததுன்னா திமுக 26ல் 200+ ஸ்வீப் பண்ணுறது உறுதி. இப்போயே சிஎம் பேசுகிறார் இல்லையா, அது நடந்துடும் டிஎம்கே அலையன்ஸ்க்கு. ஆனால் விஜய் ஏடிஎம்கேவோட போனாருன்னா இட் வில் பி a tough fight. திமுக தோற்றுருன்னு வார்த்தையை விட தயாராக இல்லை. இட் வில் பி a tough fight. கண்டிப்பாக அவங்களுக்கு சேலஞ்ச் இருக்கும். முதல் தேர்தலில் தன்னுடைய பலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தாவேக்கா ஏன் தனியா போட்டியிடக்கூடாது? இல்லை அவங்க ஏன் போட்டியிடக்கூடாது, நீங்கள் அவங்கள போய் கேட்கணும். என்ன ஐ மீன் அந்த மாதிரியான ஒரு பார்வை இல்லை அவர் என்னவாக விரும்புகிறாருன்றதை பொறுத்த விஷயம் அது. அவர் சார்பாக நான் யோசிக்க முடியாது. நான் என்ன நடக்கும்னு சொல்கிறேன். எனக்கு நான் வந்து ஒரு அப்சர்வராக சொல்கிறேன். இது நம்பர்ஸ் கேம். இது விஜயகாந்த் 2005 கட்சி ஆரம்பித்து 2006 தன்னுடைய முதல் தேர்தலில் தனியாக நின்று அவர் மட்டும் ஜெயிச்சார். 2009 9% வரைக்கும் அவருடைய வாக்குகள் போச்சு. ஆனால் 2011 அவர் சந்தித்த 2வது சட்டமன்ற தேர்தலில் அவர் கூட்டணி போனதால தான் 41 சீட் வாங்கி 29 ஜெயிச்சார். விஜய் தன்னுடைய முதல் தேர்தலிலேயே கூட்டணி போனால் கண்டிப்பாக அவரால் வந்து ஒரு 10 சீட்டாவது ஜெயிக்க முடியும். திமுகவோட வெற்றியை வந்து கணிசமான அளவுக்கு அவரால் வந்து சிதைக்க முடியும். நிச்சயமாக அது நடக்கும். ஆனால் விஜய் தனியாக போனார்னா 5 முனை போட்டி வந்ததுன்னா திமுக வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. அவங்க 200+ திமுக கிராஸ் பண்ணுவாங்க. சார், இது இந்த விஷயத்தினுடைய தொடர்ச்சியாக இன்னொரு ஆங்கிளையும் வந்து விஜய் வந்து ஒரு கணக்கு போடுறதாகவும் ஒரு தகவல் வருது. ஏன்னா விஜயகாந்த், இன்னொரு பக்கம் திருமாவளவன், இடதுசாரி கட்சிகள், இவங்களையெல்லாம் வந்து கூட்டணி, எப்படி மக்கள் நல கூட்டணியை வந்து ஒன்று ஃபார்ம் பண்ணாங்களோ அது மாதிரியான ஒரு விஷயத்துல விஜயை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற ஒரு கோணம், அதாவது அதிமுக கூட்டணி இல்லாம ஒரு அந்த வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற பார்வை. உங்கள் கேள்வியிலே பதில் இருக்கு கிலோ. மக்கள் நல கூட்டணி அன்றைய ஆட்சியாளராக இருந்த ஜெயலலிதாவுக்கு உதவி செய்தது. அவர் 2வது முறையாக வந்தார், பேக் டு பேக் கவர்மெண்ட் வந்தார். இந்த முறை விஜயகாந்த், இடதுசாரிகள், விசிகா இவங்களெல்லாம் அழைத்து விஜய் கூட்டணி அமைத்தால் இன்றைய ஆட்சியாளரான முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலினுக்கு அது 2வது முறையாக பேக் டு பேக் கவர்மெண்ட்டை கொடுத்து வரலாற்று சாதனையை, அதாவது திமுக இது வரைக்கும் பேக் டு பேக் கவர்மெண்ட்டே வந்தது இல்லை என்கின்ற அந்த சாதனையை முறியடித்து ஒரு புதிய வரலாற்று சாதனையை உருவாக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய கட்சிகள் எல்லாம் சிறிய கட்சிகள், அவர்களை வளரும் கட்சிகள், அது வளர்ந்து தேய்ந்து போன கட்சிகள். அவர்களை வைத்து கொண்டெல்லாம் விஜய் கூட்டணி போவாரேயானால் அவர் படுதோல்வியை சந்திப்பார். திமுகவின் வெற்றியை அவர் உறுதிப்படுத்துவார். அந்த மக்கள் நல கூட்டணி 2016 ஜெயலலிதா பதவியில் இருந்த ஜெயலலிதாவின் வெற்றியை உறுதிப்படுத்தியது. இந்த மக்கள் நல கூட்டணி எந்த பெயரிட்டு அழைத்தாலும் ஒருவேளை அது அமைந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய சிறிய கட்சிகளை வைத்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அது திமுகவின் வெற்றிக்கு, ஸ்டாலின் அவர்களுக்கு 2வது ஆட்சி காலத்தை உறுதிப்படுத்தும். இதில் எந்த சந்தேகமும் வேணாம். மறுபடியும் சொல்கிறேன், அவர் ஏடிஎம்கேவோட விஜய் போனார்னா அது திமுகவுக்கு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஜெயிச்சா கூட இவ்வளோ மெஜாரிட்டி, தனி மெஜாரிட்டிலாம் வராது. இன்ஃபேக்ட் ஆட்சி மாற்றத்துக்கே வாய்ப்பு அதிகம். அது நடக்காமல் 5 முனை போட்டியோ அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய குட்டி கட்சிகளெல்லாம் வச்சு ஒரு 4 முனை போட்டி, ஈவன் இஃப் இட் இஸ் 4 கார்னர் ஃபைட், திமுக வெற்றி 200+ யாராலையும் தடுக்க முடியாது. சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல். நன்றி சார். நன்றி சார்.